வெல்கம் டு காஃபி வித் சாரா. இது மைசூர் சீரிஸ் பார்ட் 2. இன்னைக்கு நம்ம ஜக்மோகன் பேலஸ்ல இருக்கோம். இந்த அரண்மனை மைசூர் ராஜாக்களோட ஒரு பொக்கிஷமா கருதப்படுது. 1861ல கட்டப்பட்ட இந்த அரண்மனை இப்போது இந்தியாவோட ஒரு அழகான ஆர்ட் கேலரியா இருக்கு. ராஜா ரவிவர்மா அவர்களோட ஓவியங்கள் இங்க இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு படங்களும் ஒரு ராஜ கதைகள் சொல்ற மாதிரி இருக்கும். பழமையான இசைக்கருவிகள், பிரமாதமான மணி ஓசைகள், அது மட்டும் இல்லாம யானையோட தந்தத்துல அந்த காலத்துல பண்ணப்பட்ட வேலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த அரண்மனையை ஹிந்து, இஸ்லாமிக், காத்திக் அப்படின்னு இந்த 3 விதமான ஸ்டைலையும் இணைச்சு கட்டியிருக்காங்க. உள்ளுக்குள்ள ரொம்பவே அழகான ஸ்டெயின்ட் கிளாஸ் விண்டோஸ், அதுக்கப்புறம் நிறைய கார்விங்ஸ் இருக்கக்கூடிய அழகான வுடன் பில்லர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இவ்வளவு கதையும் நான் ஏன் வெளியில இருந்து மட்டும் சொல்றேன்னா, இங்க கேமராஸ் நாட் அலவுட். மைசூர் ட்ரிப் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. இந்த ட்ரிப்போட ஐட்டினரி வேணும்னா மைசூர்னு கமெண்ட் பண்ணுங்க. கடவுளோட அழக வர்ணிக்க 1000 பெயர்கள் உண்டு. அது போல இந்த கோயிலோட அழக வர்ணிக்கிறதுக்கு 1000 சிலைகள் இருக்கு. ஈஜிப்டோட பிரமிட்ஸ், சைனாவோட கிரேட் வால், இந்தியாவோட தாஜ்மஹால் அப்படிங்கிற யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் பட்டியல்ல இந்தியாவோட இன்னொரு அழகான கிருஷ்ணர் கோயில் இருக்குன்னா அது இந்த சோமநாதபுரத்துல இருக்கக்கூடிய சென்னகேசவா கோயில். மைசூர்ல இருந்து வெறும் 35 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இந்த கோயில ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டை நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது. ஹொய்சால அரசர் 750 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின ஒரு சிற்ப பொக்கிஷம் இதுன்னு சொல்லலாம். இந்த கோயில 1000க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு. ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதை சொல்லும். மகாபாரதம், ராமாயணம் முழுக்க இங்க சிற்பமா பார்க்க முடியும். இந்த விஷயத்தை கேட்டா உங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடும். இந்த கோயிலோட அழகையும் பிரம்மாண்டத்தையும் பார்த்த அரசர் என்ன நினைச்சாருன்னா, இந்த மாதிரி ஒரு கோயிலை வேற யாரும் உருவாக்க கூடாதுன்னு அந்த சிற்பிகளோட விரல துண்டிச்சிட்டதா வரலாறு இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு யுனெஸ்கோ சைட் நம்ம பக்கத்திலேயே இருக்கும் போது இதை நம்ம பார்க்காம இருக்க கூடாது. இந்த லீவுக்கு நீங்க மைசூர் போறீங்க, அதுக்கு டிராவல் பிளான் வேணும்னா மைசூர்னு கமெண்ட் பண்ணுங்க. மைசூருக்கு நிமிஷாம்பா கோயில் போகிறனா ஒரு பெரிய சக்தி வாய்ந்த அம்மனோட தரிசனத்தை தவிர்த்த மாதிரி. காவிரி நதிக்கரை மேல இருக்கக்கூடிய இந்த கோயில்ல தான் சகல கஷ்டங்களையும் நிமிஷ நேரத்துல போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மனான நிமிஷாம்பா இருக்காங்க. இதுதான் இந்த கோயிலோட பெயர் ரகசியம். இங்க இருக்கும் மக்கள் இங்க என்ன வேண்டினாலும் நிமிஷ நேரத்துல அங்கீகாரம் கிடைக்கிறதா நம்புறாங்க. இந்த கோவிலோட அமைதி, பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காவிரி நதி, இதெல்லாம் சேர்த்து நம்மளோட மனசு அமைதியா நிரப்பிடும். இந்த கோயில் சுமார் 400 வருஷம் பழமையானது. இந்த கோயில் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயில், திப்பு சுல்தான் சமாதி, அதுக்கு பக்கத்துல இந்த நிமிஷாம்பா கோயில்னு இது எல்லாத்தையுமே மைசூருக்கு வரும்போது டக்கு டக்குன்னு பக்கத்துல பார்த்து முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம காவிரி கரையில உட்காந்துட்டு இப்படி ஜாலியா காலை ஆட்டிட்டு காலை நினைக்கிற அனுபவமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க இந்த மாதிரி ஒரு அழகான மைசூர் ட்ரிப்க்கு பிளான் பண்றீங்கன்னா சொல்லுங்க. மைசூர்னு கமெண்ட் பண்ணா போதும், நான் உங்களுக்கு டூர் பிளான் அனுப்புறேன். காஃபி வித் சாராவோட பயணம் தொடரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த கோயில் பாதி வரலாறு பாதி விசித்திரம். இது ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில். இது 1100 வருஷம் பழமையானது. திருச்சியில இருக்க ஸ்ரீரங்கத்துக்கே அண்ணன் மாதிரி. ஏன்னா 3 ரங்கம் கோயில்கள் இருக்கு. அதுல மூத்த ஸ்தலம் இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினம் தான். இங்க பெருமாள் சாய்ந்த நிலையில உலகத்தை பாதுகாக்கிறாரு. வைணவ சமயத்துல இது ஆதார ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் ஒரு கோயிலா மட்டும் இல்லாம அந்த காலத்துல ஒரு போர்க்களமாவும் இருந்திருக்கு. திப்பு சுல்தான் இங்க இருந்தபடி இங்கிலீஷ்காரங்களை எதிர்த்து போட்டுட்டு இருக்காரு. 1799ல த பேட்டில் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்னா இந்த இடத்துல தான் திப்பு சுல்தான் வீழ்ந்தார். அதுக்கப்புறம் தான் மைசூர் ஆங்கிலேயரோட ஆட்சி கீழே மாறுச்சு. இந்த கோயில உங்களுக்கு வரலாறும் கிடைக்கும், ஆன்மீகமும் கிடைக்கும், கம்பீரமும் கிடைக்கும், அமைதியும் கிடைக்கும். மைசூர் ட்ரிப்ல நீங்க இந்த இடத்துக்கு போய் பார்க்கலன்னா நீங்க வரலாற தெரிஞ்சுக்காம அப்படியே கடந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்ல, இது ஒரு டைம் மிஷின். அதனால இந்த இடத்த கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க.